ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, இந்த உலகத்துல நாம் நல்லவர்களாக செயல்பட்டாலும் கூட நம்ம எதிர்க்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நமது வளர்ச்சி கண்டு, நமது ஊழியத்தை கண்டு, நமது வாழ்வை கண்டு பொறாமைப்படுகிற மக்கள், அநேக மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். காரணமே இல்லாமல் நம்மை பகைக்கிற மக்களும் ஏராளமாக இருப்பதை நாம் இருந்திருக்கிறோம். நம்ம யாரையும் பகைக்கிறது இல்லை, நம்ம யாருக்கு தீங்குக்கு தீங்கு செய்யறது இல்லை. ஆனால் காரணமே இல்லாமல் பகைக்கிற அநேக சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை ரோமர் 12:18 எல்லா மனுஷரோடும் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். Live peacefully with all men. எல்லாரோடும் நீங்கள் சமாதானமாய் இருங்கள். இதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நீங்கள் அறிந்தும் அறியாமலும் யாரையும் நீங்க பகைச்சிடாதீங்க. நமக்கு எதிராக அவர்கள் வந்தாலும் கூட நம்ம நேசிக்கிற மக்களாய் நம்ம மாறுவோம். என்னுடைய ஊழிய பாதைகளிலே இவைகளைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை எனக்கு எதிராக பேசுகிற மக்கள், எனக்கு எதிராக போராடுகிற மக்கள், எனக்கு எதிராக காரியங்களை செய்கிற மக்கள் அநேகர் ஊழிய பாதைகளிலே எழுந்து நிற்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாளுமே ஒருவரையும் நான் வெறுக்கவே மாட்டேன். நானாக தேடி போவேன். யாராவது என்னை குறித்து ஏதாவது குறைகளை சொல்லியிருக்காங்க, என்னை குறித்து அவதூறாக பேசியிருக்காங்கன்னா ஒரு நாளுமே கசப்பை நான் காட்டுவதில்லை. நான் தேடி போவேன். அவளோடு கூட நானா பேசுவேன். அவளை நான் நேசிப்பேன். ஒரு நாள் வரும், தாங்கள் செய்த தவறை உணர்ந்து அவர்கள் மனம் திரும்பி விடுவார்கள். அன்பான குடும்பத்தின் மக்களே, பழிவாங்குதல் நமக்கு அல்ல. நம் பகையை வளர்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரோடும் நீங்கள் முடிந்த அளவுக்கு சமாதானமாய் இருங்கள். அன்பான குடும்பத்தின் மக்களை, இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய தீர்மானத்தை நாம் செய்வோம். ஆண்டவரே, என்னை பகைக்கிற, எனக்கு விரோதிக்கிற, எனக்கு எதிராய் சூழ்ச்சிகளை செய்த, என்னை கவிழ்க்க வேண்டும் என்று எண்ணின மக்கள், என்னை குறித்து அவதூறாக பேசின எல்லா மக்களோடு நான் சமாதானமாய் இருப்பேன். அவளை நான் நேசிப்பேன். அந்த கசப்பையும் தீமையும் விதைக்காதபடி, வெள்ளிக்காட்டாதபடி நான் நேசிக்கக்கூடிய பலத்தை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை நிச்சயமாய் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னால் விலையேறு பெற்றதா இருக்கும். நம்ம வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கும், நம் உள்ளத்துல சமாதானம் இருக்கும். நிச்சயமாய் நம் வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே நம்பிக்கையுள்ள நாளாக இருக்கும். கவலைப்படாதிருங்கள். முடிந்த அளவுக்கு எல்லாரோட சமாதானமாக இருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் மிகப்பெரியதாக இருக்கும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, நீர் சமாதான பிரபுப்பா, உமக்கு எதிராய் வந்த மக்களை கூட நேசித்த ஆண்டவரப்பா, நாங்களும் அப்படிப்பட்ட மனநிலையோடு செயல்படக்கூடிய பலத்தை எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சுறோம். எல்லாரோடும் அன்பர்களாய், எல்லாரோடும் தேவனே சமாதானம் உள்ளவர்களாய், எல்லாரும் நேசிக்கிற சாயலை நீர் எங்களுக்கு தந்து எங்களை உருவாக்க வேண்டுமா கெஞ்சுறோம். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.